பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. கவிஞர் கயல் கல்லோஞ்சல், மலைக்குருவி, ஆரண்யம், ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், உயிரிழப்பெடை ஆகிய கவிதை நூல்களையும், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள், பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் எனும் தலைப்பில் சமகால தீபத்திய சிறுகதைகள் ஆகியவற்றை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். தொடர்ந்து இணைய இதழ்களில் கவிதைகள், சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், கதைகள் ஆகியவற்றை மொழியாக்கம் செய்து வருகிறார். வணிகவியல், வணிக மேலாண்மையியல் ஆகிய 2 துறைகளில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள கயல் வேலூரில் உள்ள முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறை உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றி வருகிறார். வாங்க நேயர்களே, கவிஞர் கயல் அவர்கள் வழங்கும் கவிதை உலா நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் வே.நி. சூர்யா அவர்களுடைய கவிதையை. கவிஞர் சூர்யா நாகர்கோவிலைச் சேர்ந்தவர். கவிதைகள், சிறுகதைகள் எழுதி வரும் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு கரப்பானியம். வே.நி. சூர்யாவுடைய ஊற்று என்கின்ற கவிதையை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி நேயர்களே. இனி கவிதைக்குள் செல்வோம். ஊற்று. பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையை பார்க்கச் சென்றிருந்தேன். சாவகாசமாக தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது. உனக்கோ பெயர் இல்லை, கரடு முரடான நேற்று இல்லை, நானும் தான் இருக்கிறேன் பார்த்தாயா. இன்னும் எத்தனையோ கண்ணீர் துளிகள் வழியவிருக்கும் அந்த சிறிய பஞ்சு கன்னத்தை, உலக துக்கம் அழுந்த தொடாத அந்த மிருதினை தொட்டு பார்த்தேன். பறக்க பழகாத கழுகு குஞ்சே, ஒரு பெரிய கதையின் முதல் எழுத்தே, எதுவும் எழுதப்படாத புது ஸ்லேட்டே, எனக்கு துக்கமாக இருக்கிறது. இந்த கவிதையில் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையை பார்க்கச் சென்றிருந்தேன் என்கிறார். ஒரு பச்சிலம் குழந்தையை, பிறந்து சில நாட்களே ஆன ஒரு குழந்தையை பார்க்க கவிஞர் போயிருக்கிறார். சாவகாசமாக தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது. இதில் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது என்று வெறுமனே சொல்லாமல் சாவகாசமாக, இந்த வார்த்தையே நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போதெல்லாம் இல்லை என்று சொல்லலாம். என்ன சாப்பிடுகிறோம் என்று தெரியாமல் சாப்பிடுகிறோம். யாரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம், என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம், இதற்கு முன் சொன்ன வார்த்தை என்ன, எதிலிருந்து கிளைவிட்டு இந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, எதுவும் நமக்கு நினைவில் இருப்பதில்லை. எல்லாமே அவசர கதியில் நடக்கின்றது. ஒரு உணவை ரசித்து உண்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. ஒரு தேநீரை அருந்துகிறோமே, அந்த தேநீரை ரசித்து ருசித்து குடிக்கிறோமா என்றால் இல்லை. ஜப்பானியர்கள் தேநீரை அருந்துவதையே ஒரு ரிச்சுவலாக செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜென் போல ஒரு மனநிலையில் தேநீர் அருந்துவது என்பது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இதை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சாவகாசமாக என்கின்ற சொல். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அது சாவகாசமாக தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது. அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள் இல்லை. இந்த மாத டார்கெட்டை நாம் அடைந்து விட்டோமா என்ற பிரச்சனை இல்லை. காலை அவசரமாக பணிக்கு கிளம்புகிற போது பேருந்து வந்து விட்டதா, எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெற்றதா என்று அலுவலகத்தில் நம்மை யாரும் கேட்கப் போவதில்லை. எத்தனையோ சிக்கல்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்குமே அந்த எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு குழந்தை சாவகாசமாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி தூங்கிக் கொண்டிருக்கிற குழந்தையை பார்க்கிற போது கவிஞர் சொல்கிறார், உனக்கோ பெயர் இல்லை, கரடு முரடான நேற்று இல்லை. பெயரில் என்ன இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் பெயரில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒருவருடைய அடிப்படையான அனைத்து தகவல்களையுமே பெயரிலிருந்து பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிற சூழலில் தான் நாம் வாழ்கிறோம்.
உனக்கு பெயரே இல்லை. ஏனென்றால் இப்போதுதான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தைக்கு பொது பெயர் பாப்பா, பெண் குழந்தையாக இருந்தால் குட்டிமா, இதுதான். ஆக உனக்கு பெயர் இல்லை, கரடு முரடான நேற்று இல்லை. இந்த நேற்று என்பது எப்படி இருக்கிறது என்றால் கரடு முரடாக இருக்கிறது. கடந்த காலம், உனக்கு கடந்த காலம் என்பது அப்படி கரடு முரடான ஒன்றாக இல்லை. ஏனெனில் உனக்கு கடந்த காலமே இல்லை, நீ இப்போதுதான் பிறந்திருக்கிறாய். நானும் தான் இருக்கிறேன் பார்த்தாயா என்று கேட்கிறார். உனக்கு என்ன பரவாயில்லை, பெயர் இல்லை, கரடு முரடான நேற்று இல்லை, நானும் இருக்கிறேன் பார்த்தாயா என்றால் எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அது சுட்டுகிறது. என்னுடைய நேற்று கரடு முரடாக இருக்கிறது, என்னுடைய கடந்த காலம் அவ்வளவு வேதனையோட விஷயமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை எத்தனையோ கண்ணீர் துளிகள் வழியவிருக்கும் அந்த சிறிய பஞ்சு கன்னத்தை என்று சொல்கிறார். எத்தனை எத்தனையோ கண்ணீர் துளிகள் வழிய இருக்கக்கூடிய அந்த சிறிய பஞ்சு கன்னம். அப்படி என்றால் வாழ்க்கை இப்போது இனிமையாக சாவகாசமாக தொட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தையின் வாழ்க்கை இப்படியாவாக இருக்கப் போகிறது? இல்லை. எவ்வளவோ கண்ணீர் துளிகள் அந்த கன்னத்தின் வழியே வழிய போகிறதாம். வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போவதில்லை, சோகம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது. அந்த சிறிய பஞ்சு கன்னத்தை உலக துக்கம் அழுந்த தொடாத அந்த மிருதினை தொட்டு பார்த்தேன் என்று சொல்கிறார். உலக துக்கம், இந்த உலகத்தால் விளையக்கூடிய அத்தனை துக்கமும் அழுந்த தொடாத, மெல்ல என்று சொல்லவில்லை, அழுத்தமாக தொடுகிறது. தன்னுடைய பதிவை அது இங்கு விட்டு செல்கிறது, தன்னுடைய காலடி தடத்தை பதிக்கிறது. எது? உலக துக்கம். அந்த மிருதினை, அழகான சொல் பாருங்கள், அந்த மிருதினை ரோஜா பூ கன்னம் என்று சொல்கிறோம், பட்டு என்று சொல்கிறோம். அதெல்லாம் எதுக்குவே ஈடாகாத ஒரு ஓமை சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு சின்ன குழந்தையின் அப்போதுதான் பிறந்து சில நாட்களான ஒரு சிறு குழந்தையின் கன்னம் அல்லது பாதம் அல்லது கை விரல்கள் பூவுக்கு இணையாக சொல்லலாம் இல்லையா? அப்படி அந்த மிருதினை தொட்டு பார்த்தேன். பறக்க பழகாத கழுகு குஞ்சே என்று சொல்கிறார். அவர் வேறு எந்த பறவையையும் சொல்லாமல் பறக்க பழகாத கழுகு குஞ்சே. கழுகு என்பது மற்ற பறவைகளை உயர்ந்த வானத்திலிருந்து பார்த்து இரையை தேடுகின்ற ஒரு பறவை. அப்படி நாளை உனக்கு நீயும் ஒரு கழுகாக மாறப்போகிறாய், நீயும் இரை தேடப் போவாய். அப்போது வாழ்க்கை உனக்கு வேறு மாதிரி இருக்கப் போகிறது. இன்னும் பறக்க பழகாத கழுகு குஞ்சே, இரை தேடி ஒரு உயிரை கொன்று புசிக்கக்கூடிய சூழல் இல்லாத ஒரு அப்பாவியாக இருக்கின்ற ஒரு கழுகு குஞ்சே என்று சொல்கிறார். ஒரு பெரிய கதையின் முதல் எழுத்தே, வாழ்க்கை உன்னுடைய பக்கங்களில் நிறைய எழுத போகிறது. அந்த பெரிய கதையின் முதல் எழுத்து, ஒரு சிறு எழுத்து இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. எதுவும் எழுதப்படாத புது ஸ்லேட்டே என்று சொல்கிறார். ஏனென்றால் எழுதி எழுதி அடிக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள், அவர் இது சொன்னது, இவர் இதை சொன்னது என்பதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பி ஒவ்வொன்றாக படிக்கட்டாக அமைத்து மேலிருந்து சரிந்து விழுந்து இப்படியாக இருக்க போகிற சிக்கலான மன உணர்வுகள் எதுவும் இல்லாமல் எதுவும் எழுதப்படாத புது ஸ்லேட்டே என்று சொல்லிக்கொண்டே வந்து இறுதியாக சொல்கிறார், எனக்கு துக்கமாக இருக்கிறது. ஏன் கவிஞருக்கு துக்கமாக இருக்கிறது என்றால், இவ்வளவு மிருதுவாக இருக்கிற இந்த குழந்தை, இவ்வளவு வெள்ளந்தியாக எந்த விதமான கரையும் படாமல் ஒரு புதிய உயிராக இந்த உலகத்தில் வந்திருக்கிற அந்த சிறிய குழந்தை நாளை என்னவெல்லாமாக மாறப்போகிறதோ என்று நினைத்து கவிஞருக்கு துக்கமாக இருக்கலாம். அல்லது இப்படித்தானே நானும் இருந்தேன், இன்று நான் எப்படியாக மாறிவிட்டிருக்கிறேன், இந்த சமுதாயம், இந்த சூழல் என்னை எப்படியாக மாற்றிவிட்டிருக்கிறது என்று நினைத்து அவருக்கு துக்கமாக இருக்கலாம். அல்லது இது எந்த உணர்வுமே இல்லாமல் இவ்வளவு சின்னஞ்சிறிய அழகிய குழந்தை சாவகாசமாக தூளியில் தூங்குகிறதே, இந்த சந்தோஷமே கூட கண்ணில் நீர் வர எனக்கு துக்கமாக இருக்கிறது என்று சொல்லலாம். எப்படியாகணும் ஒரு அற்புதமான கவிதை, இந்த உணர்வுகளை ஊற்றக்கூடிய ஊற்று என்கின்ற இந்த கவிதை. நேயர்களே, இன்னும் ஒரு அற்புதமான கவிதையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திப்பதற்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை கவிஞர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம்.
இன்னைக்கு கவிஞர் கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க kam.radio@alagappa.university.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.